தான் எளிமையாக இருந்தா கூட அந்த கொள்கையில ஒரு பிரின்சிபல் வச்சுப்பாங்க. அந்த பிரின்சிபல் கொஞ்சம் கூட மாற மாட்டார். அவருடைய கனவு தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்து அழகு பார்க்க வேண்டும். முதலில் இந்த கட்டாளங்குடி ஜமீன்ல நான் தான் ராஜா என்பதை நிலைநிறுத்த வேண்டும். கோவில்பட்டி கோர்ட்ல அண்ணனை கூட்டிட்டு மாயாண்டி தேர்வு ஜட்ஜி எந்த ரெக்கார்டுமே இல்லைங்க. இந்த வழக்குல எவ்வளவு ஒரு அரசாங்கம் கேவலமான அரசாங்கம் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யுதுன்னா எந்த ரெக்கார்டும் இல்லை. நாங்க போய் கேட்கும் போது அரசாங்கம் என்ன சொல்லுகிறது, எங்கிட்ட இந்த தஸ்தாவேஜம் இல்லைங்குது. ஐயா அண்ணன் என்ன கொடுக்குறாரு, பட்டயம் கொடுக்குறாரு, நாங்க வாரிசு கொடுக்குறாரு. 200 ஆண்டு காலாக இந்த கிராமத்துல யாதொரு இல்லைன்னு சொல்லி கொடுக்குறாரு. அவ்வளவும் கொடுத்தோம். கீழ்கோர்ட்ல அரசாங்கம் சொல்லுகிறது. கண்ணப்ப சைட்ல இருந்து ஒரே ஒரு புக்கு கொடுத்தாங்க. ராமநாதபுரத்துல இருந்து அழகுமுத்து பொண்ணு ஒரு முஸ்லீம் ஒருத்தர் ஒரு நாடகம் எழுதியிருக்காரு. அந்த புக்கை கொண்டு வந்து கொடுத்தாங்க. வேற எந்த ரெக்கார்டுமே இல்லை. ஆனால் நீதிபதிகள் தவறாக ஒரு அரசாங்கம் செய்த தவறை, ஆட்சியிலே இருந்தவர்கள் தவறை, அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா செய்த தவறை, சசிகலா செய்த தவறை, ஓ பன்னீர்செல்வம் செய்த தவறை, அதை நியாயப்படுத்தினார்கள் தவிர யாரும் அது தப்புன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் கூட இல்லை. அது ஒரு வேதனையான விஷயம். எல்லாரும் சொல்றாங்க. தம்பி கூட பேச கொடுத்துருந்தாங்க. எல்லாரும் கண்ணப்பட போய் பார்த்தோம். கண்ணப்ப என்ன சொன்னாரு, இது தம்பி சொன்னதான் சொன்னாரு, உங்களுக்கு மருதுவாண்டி இருக்கு. அவரை போய் நான் சந்திச்சு பேசுறோம். உங்களுக்கு மருதுவாண்டி இருக்காரு, அவருக்கு எங்களுக்கு யாருமே இல்லை, இதையா விட்டு கொடுக்க மாட்டேன். நான் சொன்னேன் பொறப்புல சந்தேகம் வந்துருப்பியாண்டே, பொறப்புல சந்தேகம் வந்துருயா, எப்படியா விட்டு கொடுக்க முடியும்? எங்க அப்பனை நான் விட்டு கொடுக்க முடியுமா? என்ன எங்க அப்ப நான் யாருக்கு பிறந்தேன்னு கேட்பான் அடுத்தவன், எப்படி விட்டு கொடுக்க முடியா? வழக்கு நடக்கிறது என்ன, அதுல அவர் என்ன சொன்னாரு, இவன் அவன்கிட்ட போய் நீங்க பேசுறீங்க கேட்டார். கடுமையா போராடணும். கீழ்கோர்ட்ல ஹைகோர்ட்ல இருக்கு. இதுல ஜெயிச்சு இந்த ஊர்ல அழகுமுத்துக்குடைய வாரிசு லட்சுமி ராஜாங்கிறத நிலைநிறுத்தாம நான் சாக மாட்டேன். அதுல நான் உறுதியா இருக்கேன். அது என்ன ஆனாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் நிச்சயமா நிற்கலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம், மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் எல்லாத்தையும் சரியா தான் பண்ணுவாங்க. ஆகவே இங்க வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நான் எனக்கு ரொம்ப அவர் இறந்து அடக்கம் பண்ணது இங்கதான் பண்ணணும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த நிகழ்ச்சி இங்க வைக்கணும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்ன அதெல்லாம் நான் இதெல்லாம் அடிச்சோம்னா போலீஸ்லாம் நேரத்தையே கூப்பிட்டு சொல்லிட்டாங்களா, எங்களுக்கு தெரியும். ஆனா அரசாங்கத்திலிருந்து நிறைய பிரஷர் இருக்கு எங்களுக்கு. பாருங்க இப்படிப்பட்ட அரசாங்கம். ஒவ்வொருத்தரும் எளிமையாயிட்டு நம்ம எட்டையாவரம் ஜமீன்தார் வசதி வாய்ப்பா இருக்கிறனால இருக்கிறாங்க. சப்போஸ் வசதி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி வச்சுங்க, எவனோ ஒருத்தன் நான் தான் எட்டையாவரம் ஜமீன் சொல்றான்.